நியூஸ்7 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அதாவது +2 முடிச்ச மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சரி, அடுத்து மாணவர்களை என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்ற குழப்ப நிலையிலே இருப்பாங்க. அடுத்து CA படிக்கலாமா, இல்லை நார்மலாக படிக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கலாமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் CA, CMA படிப்புகள் பற்றி தான் பேச போகிறோம். இந்த படிப்புகளை பற்றி விரிவான விளக்கத்தை அளிப்பதற்காக நம்மோட அரங்கிற்கு நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜுடைய கல்வி ஆலோசகர் மணிகண்டன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பத்தின ஒரு காணொலி வீடியோவை பார்த்துடலாம். இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் CA, CMA ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழு நேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள், மாணவர்களின் திறம் மேம்பாட்டிற்காக டாலி பிரைம், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வகுப்புகள், பாதுகாப்பான சூழலில் மாணவிகளுக்கான தனித்தனி விடுதி வசதிகள், விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள், மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல் மற்றும் கல்லூரி பேருந்து வசதிகள், அனைத்து தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி என 19 வருட அனுபவத்துடன் செயல்படும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கைக்கு 9788556999 அல்லது nmcauditingcollege.com என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கவும். சார், இப்போ நம்மளோட காலேஜ் 19 வருஷமா இந்த CA, CMA படிப்புகளுக்காகவே முழு நேர கல்லூரியா செயல்பட்டு இருக்கு. இந்த CA, CMA பத்தி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்காது சார். அது என்ன எக்ஸாம், அதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த CA, CMA படிப்புகள்னா என்ன, அதுல தேர்வு முறைகள் எப்படி இருக்கும், அதை பத்தி மாணவர்களுக்கு சொல்லுங்க சார். நிச்சயமாக CA சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்றதும் சரி, CMA காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி அப்படின்றதும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி அறிவியல் துறை சார்ந்த மாணவர்களுக்கு MBBS அல்லது இன்ஜினியரிங் படிப்புகள் ஒரு கனவு படிப்பாக இருக்குமோ, அதே மாதிரி தான் வணிகவியல் துறை சார்ந்த மாணவர்களுக்கு CA, CMA படிப்புகள் ஒரு கனவு படிப்பு. ஏன்னா இது அந்த துறையினுடைய ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா துறையிலையுமே பட்டப்படிப்புகள் இருக்குது. பட்டப்படிப்புகளுக்கும் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கும் மேஜராக வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் CA சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்னு சொன்னால் இது 3 படிநிலைகளில் அவங்க படிக்க வேண்டிய ஒரு படிப்பு. +2 முடித்த ஒரு மாணவர் அந்த CA படிப்புகளுடைய முதல் நிலையான ஃபவுண்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு 4 பேப்பர்ஸ் இருக்கும். இந்த துறை வணிகவியல் சார்ந்த துறை படிப்பு. இது அந்த வணிகவியல் துறையினுடைய நிபுணத்துவத்தை கொடுக்கக்கூடிய படிப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ அவங்களுக்கு அக்கௌண்டன்சி அண்ட் பிஸ்னஸ் லாஸ், பிஸ்னஸ் மேக்ஸ் மாதிரியான பேப்பர்ஸ் தான் இந்த ஃபவுண்டேஷன் லெவலில் அவங்க படிப்பாங்க. 4 பேப்பர்ஸ் இருக்கும். இந்த 4 பேப்பருக்கும் எக்ஸாம்ஸ் வருஷத்தில் 3 தடவை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு குறைந்தபட்ச காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு CA ஃபவுண்டேஷனுக்கு ஒரு 4 மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு அவங்க 4 மாதம் முடிஞ்ச பிறகு மாணவர்கள் இந்த படிப்புகளுக்குள்ளான தேர்வுகளை எழுதலாம். ஸோ அவங்க சொல்லியிருக்கிறது குறைந்தபட்சம் 4 மாதம். ஆனால் மாணவர்கள் அவங்களுக்கு தேவையான அளவு அந்த பயிற்சி எடுத்துட்டு அந்த தேர்வுகளுக்கான மாதிரி தேர்வுகளை எழுதி பார்த்து அவங்க தயாரான பிறகு அவங்க விருப்பப்படுற காலகட்டங்களில் இந்த தேர்வுகளை அவங்க எழுதிக்கலாம். இது முதல் பருவம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் இன்டர்மீடியேட் அப்படின்ற செகண்ட் ஸ்டேஜ்குள்ளே வருவாங்க. இன்டர்மீடியேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்ன 8 பேப்பர் இருந்தது. இப்போ 2 பேப்பர் குறைச்சி 6 பேப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6 பேப்பருக்குமே மாணவர்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு 8 மாத கால பயிற்சிக்கு பிறகு அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அந்த பயிற்சியை முடிச்சுட்டு இந்த மாதிரி தேர்வுகள் எழுதி பார்த்து தேர்வுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் இதுக்கான தேர்வுகளை அவங்க எதிர்கொள்ளலாம். ஃபவுண்டேஷன் மாதிரியே தான் இந்த தேர்வுகள் வருடத்தில் 3 முறை நடத்தப்படுது. முன்னாடி வருடத்தில் 2 முறை நடத்தப்பட்டது. இனி வரும் காலங்களில் வருடத்தில் 3 முறை இந்த தேர்வுகள் நடத்தப்படும். இன்டர்மீடியேட்டில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, என்னதான் 6 பேப்பர் இருந்தாலும் அதை நீங்கள் 3 பேப்பராக பிரித்து எழுதுறதுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. ஏன்னா எல்லா மாணவர்களுக்கும் படிப்புகள் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒரு சில மாணவர்கள் 6 பேப்பரும் சேர்த்து ஒரு பருவத்தில் தேர்வு எழுதுவாங்க. சில மாணவர்கள் அவங்களுக்கு அதற்கு தயாராகிறது அவங்களுக்கு கடினமாக இருக்குன்றதுனால முதல் 3 பேப்பர்களை குரூப் 1 அப்படின்னு சொல்லிட்டோம், அடுத்த 3 பேப்பர் குரூப் 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க படிக்க போகிறது அக்கௌண்டன்சி, ஆடிட்டிங் படிப்பாங்க. அண்ட் தென் டேக்ஸ் லாஸ் படிப்பாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க டைரக்ட் டேக்ஸும் இருக்கும், உங்களுக்கு இன்டைரக்ட் டேக்ஸும் இருக்கும். ஃபவுண்டேஷனை விட கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இந்த இன்டர்மீடியட் படிப்புகள் இருக்கும். இன்டர்மீடியேட்டில் 2 குரூப்பும் கிளியர் பண்ண ஒரு மாணவர் ஃபைனல்ஸோடைய எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகலாம். ஃபைனல்ஸ் அப்படின்றது தான் இதனுடைய இறுதி நிலை. இப்போ ஃபைனல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 பேப்பர் கிடையாது, 6 பேப்பர் தான் இருக்குது. இங்கேயுமே மாணவர்கள் என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு தேவையான அளவு பயிற்சி எடுத்துட்டு அதன் பிறகு அவங்கள தேர்வுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தேர்வுகளுக்கு அவங்க அப்ளை பண்ணலாம்.
இங்கேயும் உங்களுக்கு வந்து 3 பேப்பராக பிரித்து எழுதுகிற வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. 6 பேப்பர் சேர்த்து எழுதினாலும் பரவாயில்ல, இல்லை 3 பிரித்து எழுதினாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி மாணவர்கள் என்ன பண்ணணும்னா, தொடர்ந்து அவங்க வந்து தியரட்டிக்கலாகவே இந்த எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கிறத விட ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜை கெயின் பண்ணணுன்றதுக்காக இந்த சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் முடிச்சுட்டு ஒரு 2 வருட காலம் மாணவர்கள் வந்து ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து எல்லா ப்ரொஃபஷனல் கோர்சஸ்லையுமே இருக்கும். அதுதான் வந்து சாதாரண ஒரு பட்டப்படிப்புக்கும் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம். ஒரு எம்பிபிஎஸ் மாணவர் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரியில் போய் பயிற்சி எடுத்துக்கிற மாதிரி, இன்ஜினியர் மாணவர்கள் வந்து கடைசி செமஸ்டரில் வந்து பயிற்சி எடுக்கிற மாதிரி, சிஏ படிப்புகளில் பார்த்தீங்கன்னா 2 வருட காலம் வந்து இவங்க ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அலுவலகத்தில் போயிட்டு அந்த ஆடிட்டர் என்னென்ன வேலைகளை பண்ணுறாரோ, அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு வந்து டாக்ஸ் பிளான் பண்ணி தர்றது, ஃபைனான்ஷியல் அட்வைசஸ் கொடுக்கறது மாதிரியான விஷயங்களில் அவங்க என்ன வேலைகளை செய்கிறாங்களோ அவங்களுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்து இந்த மாணவர்கள் வந்து அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கை எடுத்துக்குவாங்க. 2 வருட கால ட்ரைனிங்கில் 6 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க ஃபைனல் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஆகிடுறாங்க. ஃபைனலாக அந்த எக்ஸாம்ஸை எழுதி முடித்த பிறகு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும். ஸோ ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்றது இதில் வந்து மாணவர்களுக்கு வாய்ப்புகள் வந்து 2 விதமாக இருக்கும். ஒரு சில மாணவர்கள் வந்து அந்த சிஏன்ற குவாலிஃபிகேஷனோட அவங்க வந்து ஜாப்ஸ்க்கு போயிடுவாங்க. சில மாணவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து அவங்க மெம்பரான பிறகு அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இதை நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு மருத்துவரான பிறகு உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? நீங்கள் வேறு ஒரு மருத்துவமனையிலையோ இல்லை அரசாங்க மருத்துவமனையிலையோ மருத்துவராக பணிபுரியலாம். அது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படி இல்லைனா உங்களுடைய சொந்த கிளினிக்கில் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்லையா? அதே மாதிரி தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி முடித்தவங்களும் அவங்களுடைய ஆர்கனைசேஷனில், அவங்களுடைய ஓன் ஃபார்மில் அவங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து இதில் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் ஹையர் பொசிஷன்ஸ் அண்ட் ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. இதுதான் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்ற படிப்பு. ஓகே சார், இப்போ வந்து முன்னாடி எல்லாம் மாணவர்கள் வந்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிசன், இன்ஜினியரிங், லா அந்த மாதிரி கோர்சஸ் வந்து எடுப்பாங்க சார். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சிஏவை நோக்கி வந்து மாணவர்கள் வந்து வராங்க. இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன சார்? 2 காரணம் சொல்லலாம். ஒன்று வந்து அந்த காலகட்டங்களில் வந்து தொழில்துறையோட வளர்ச்சி வந்து மிக குறைவாக இருக்கும். நான் பல நிகழ்ச்சிகளில் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த காலகட்டங்களில் அரசாங்கம் மட்டுமே பல துறைகளில் வந்து நிறுவனங்கள் நடத்திட்டு வந்தாங்க. அத்தியாவசிய துறைகள், நீங்கள் கல்வி நிறுவனமாக எடுத்துக்கலாம், மருத்துவ சேவையாக இருக்கலாம், போக்குவரத்து சேவையாக இருக்கலாம், எல்லா சேவைகளையுமே வந்து அரசாங்கம் மட்டுமே கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கடந்த 20-30 வருடங்களில் தனியார் நிறுவனங்களும் வந்து இந்த துறைகளில் வந்து கால் பதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனங்களுடைய அக்கௌண்டிங் பார்க்குறதுக்கு, ஆடிட் பார்க்குறதுக்கு, அவங்களுடைய டாக்ஸ் பிளான் பண்ணுறதுக்கு நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. முன்னை விட இப்போ தேவைப்படுற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸுடைய எண்ணிக்கை வந்து மிக அதிகமாக இருக்குது. டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து இந்த படிப்புகளுக்கும் மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு இருக்குது. ஏன்னா எந்த படிப்பாக இருந்தாலும் படித்து முடித்த பிறகு அது மூலமாக கிடைக்க போகிற வேலை வாய்ப்பு, குறிப்பாக அதன் மூலமாக நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறோம், லட்சங்களில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்து இந்த படிப்புகளுக்குள்ளே நிறைய பேரை ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, அறிவியல் துறை சார்ந்த மாணவர்களையும் இந்த படிப்பு வந்து ஈர்க்குது அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து இந்த படிப்புகளில் நுழைவது மிக மிக எளிது. நம்ம பார்க்குறோம், ஒரு எம்பிபிஎஸ் கனவு இருக்கு, இல்லை ஒரு இன்ஜினியரிங் பிடெக் மாதிரியான கனவு இருக்குன்னா அதுக்கு தேவையான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், இல்லை வந்து நம்ம எதிர்பார்க்கிற கல்லூரியில் நமக்கு இடம் கிடைக்காம போகிறது, அல்லது +2லையும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்லையும் நம்ம வந்து அதிகபட்சமான மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் இந்த சீட் கிடைக்குன்ற மாதிரியான ஒரு நிலைமை. அதையும் மீறி மதிப்பெண் குறைந்து விட்டால் நம்ம எதிர்பார்க்கிற கல்லூரியில் இடம் கிடைக்காது, இல்லைன்னா நம்ம டொனேஷன் கொடுத்து படிக்கணுன்ற மாதிரி பல தொந்தரவுகளை வந்து அறிவியல் துறை மாணவர்கள் வந்து சந்திக்கிறாங்க. சரி, அதுக்காக மருத்துவர்கள் தேவைப்படலை, இன்ஜினியர்கள் தேவைப்படலைன்னு இல்லை. அந்த மாணவர்களுக்கு ஒருவேளை மருத்துவமும் இன்ஜினியரிங் படிப்பும் கிடைக்காம போகுதுன்ற பட்சத்தில் அவங்க ஆல்டர்னேட்டிவாக நினைக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, அப்படி இல்லைன்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி. சிம்பிள் ரீசன், இந்த சிஏஎம்ஏ படிப்புகளில் சேருவது மிக மிக எளிது. அவங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி எனக்கு ஒரு குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்தில் இல்லை எனக்கு குறிப்பிட்ட கல்லூரியில் மட்டும்தான் இதற்கான சேர்க்கைகள் இருக்குது, அளவில் வந்து மிக குறைவான எண்ணிக்கைகள் தான் சேர்க்கை இடங்கள் இருக்குன்றதோ, இல்லை வந்து சமூகம் சார்ந்த கோட்டாலாம் இருக்குது, அதனால் வந்து என்னுடைய சமூகத்துக்கு வந்து இந்த படிப்பில் சேருவதற்கான மதிப்பெண் வந்து குறைவாக இருக்குது, அந்த மாதிரியான தொந்தரவுகள் எதுவுமே கிடையாது. இட் இஸ் ஓப்பன் டு ஆல். நான் +2ல பாஸ் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் என்கிட்ட இருந்ததுன்னா சிஏ படிக்கணும், இல்லை சிஎம்ஏ படிக்கணும், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும் அந்த மாணவர்கள் வந்து இந்த படிப்புகளுக்குள்ளே சேர முடியும்.
கல்வி கட்டணம் மிக மிக குறைவு. அதன் மட்டும் இல்லாம படிச்சு முடிச்ச பிறகு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதுனால தான் இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேர் வந்து இந்த சிஏ சிஎம்ஏ படிப்புகளை தொடர்ந்து படிச்சுட்டு வராங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நேயர் ஒருத்தவங்க இணைப்புல இருக்காங்க சார். தங்கராஜன் சென்னையில இருந்து கால் பண்ணியிருக்கீங்க. இது நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி. நீங்க உங்க சந்தேகங்களை சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஹலோ சார், என்னோட டாக்டர் சென்னையில இருந்து பேசுறேன். என்னோட டாக்டர் வந்து இந்த வருஷம் வந்து +2 முடிச்சிருக்காங்க. ஓகே. ஹலோ, கேக்குதுங்களா சார்? சொல்லுங்க உங்களோட கேள்வி. கேக்குதுங்களா சார்? என்னோட டாக்டர் வந்து இந்த வருஷம் +2 முடிச்சிருக்காங்க சார். அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்காங்க. ஓகே. இப்ப ஜஸ்ட் அவங்க வந்து சிஏ பண்ணணும், அந்த பிசிஏ முடிச்சிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஹலோ, தங்கராஜன், நீங்க கேக்குற பண்ணலாமா சார்? சார், நல்ல கேள்வி. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்குமே இந்த டவுட் இருக்கு. சிஏ இல்லைனா சிஎம்ஏ இல்ல அதன் வரிசையில் சிஎஸ் அப்படின்னு இன்னொரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்கு. இந்த 3 ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்குமே சேருவதற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படின்றது +2 பாஸ் அப்படின்றது தான். நீங்க டிகிரி படிச்சுட்டு இந்த கோர்ஸ்க்குள்ள வரணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க விருப்பப்பட்ட டிகிரி படிக்கலாம், வேண்டான்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த படிப்புகளை படிப்பதற்கு குறைந்தபட்ச தகுதி அப்படின்றதே பார்த்தீங்கன்னா இந்த சிஏ நிறுவனமாக இருந்தாலும் சிஎம்ஏ நிறுவனமாக இருந்தாலும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து +2 பாஸ் அப்படின்றது தான். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தேவையில்லாமல் இன்னொரு 3 வருட காலம் பட்டப்படிப்புக்காக நேரத்தை செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த படிப்புகளுக்குள்ளே சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காலம் வந்து அதிகமாக தேவைப்படும். 17 வயசு பூர்த்தியாக இருக்கிற +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ சிஏ படிப்புகளுக்குள்ளே வந்தாங்கன்னா 3.5 வருடத்துலேருந்து 5 வருடத்துக்குள்ளே இந்த படிப்பு முடிச்சிடலாம். அவங்களோட 21வது வயசுலேயே அவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக முடியும். இல்லை நான் டிகிரி படிச்சுட்டு படிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து 3 வருடம் டிகிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் 20 வயசுல தான் உங்களுடைய சிஏ ஜேர்னியே ஸ்டார்ட் ஆகும். அப்போ சிஏ படிப்பு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 23, 24 வயசு ஆகும். அதனால விருப்பப்பட்டீங்கன்னா டிகிரி படிச்சுட்டு படிங்க. ஆனால் என்னுடைய அறிவுரை வந்து +2 முடிச்ச உடனே இந்த படிப்புகளுக்குள்ள வரும்பொழுது மாணவர்களுக்குமே இந்த படிப்பு எளிமையா இருக்கு. எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th-க்கும் +2க்கும் அவங்க ஒரு போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஈவன் +1க்கு கூட போர்டு எக்ஸாம்க்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த போர்டு எக்ஸாம் பேட்டர்ன்லேயே சீரியஸாக இந்த சிஏ ஸ்டடீஸை படிக்கும் பொழுது அவங்க வந்து எளிமையாக அந்த படிப்புகளையும் அதனுடைய தேர்வுகளையும் எதிர்கொள்கிறாங்க. இல்லைனா +2 முடிச்சுட்டு டிகிரிக்கு போகிறாங்க அப்படின்னும் பொழுது பட்ட படிப்புகள் வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்குது. அதனுடைய தேர்வு முறைகளும் மிக எளிமையாக இருக்குது. அது இல்லாமல் அவங்களுக்கு நிறைய கல்ச்சுரல்ஸ், அவங்களுடைய என்டர்டைன்மெண்ட்ஸ் அதிலெல்லாம் அவங்க என்கேஜ் பண்ணிக்கிறாங்க. 3 வருஷம் கழிச்சு திரும்பவும் சீரியஸான இன்னொரு படிப்புகளுக்குள்ள வராங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கலாகவும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதை அடாப்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 19 வருஷமா இந்த கல்லூரியில் நம்ம வந்து இந்த சிஏ மாணவர்களை பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு இந்த படிப்புகளுக்குள்ள வந்து எளிமையாக தேர்ச்சி பெறவங்களோட எண்ணிக்கை வந்து மிக அதிகம். கம்பேர் டு டிகிரி படிச்சுட்டு இந்த படிப்புக்குள்ளே வரவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த படிப்பை வந்து முடிக்கிறாங்க. ஓகே சார், இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்க ஒரே டவுட் வந்து +2 முடிச்சுட்டு இந்த சிஏ எக்ஸாமை படிக்கலாமா, இல்லை வந்து காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு இதை வந்து படிக்கலாமா அப்படின்னு. அதை தான் இந்த நேரம் கேட்டிருந்தாங்க. நீங்கள் அதுக்கு வந்து இல்லை +2 முடிச்சுட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா அது இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு விரிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நம்ம இப்போ அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இப்போ +2ல வந்து சயின்ஸ் குரூப் எடுத்திருப்பாங்கல்ல சார், அவங்களுக்கு இந்த சிஏ படிப்பு எவ்வளோ கடினமாக இருக்கும், இல்லை ஈஸியாக இருக்குமா, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, இப்போது ஒரு படிப்பு அப்படின்னா அந்த படிப்பை வழங்குற நிறுவனமே என்ன பண்ணுவாங்கன்னா இதை அந்த மாணவர்கள் படிக்க முடியுமா அப்படின்றதையும் அவங்களுடைய வயதோ இல்லை அவங்களுடைய குறைந்தபட்ச கல்வி தகுதியோ இதெல்லாம் பார்த்து தான் அவங்க வந்து நிர்ணயிப்பாங்க. எல்லா படிப்புகளையும் எல்லாருமே படிக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் +1 +2ல ஒரு பயோமேக்ஸ் படிக்காத ஒரு மாணவராக இருந்தால் என்னால் மருத்துவர் ஆக முடியுமா? நிச்சயமாக ஆக முடியாது. அதே மாதிரி நான் வந்து இன்ஜினியர் ஆகணுன்ற கனவோட இருக்கேன்னா நான் +1 +2ல மேக்ஸ் படிக்கல, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கலன்னா நான் இன்ஜினியர் ஆக முடியுமானா ஆக முடியாது. அது ஏன்னா அந்த மாதிரியான தகுதி வந்து அதுக்கு தேவைப்படுது. ஆனா சிஏசிஎம்ஏ படிப்புகள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வாழ்வியல் கல்வி அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து அக்கௌண்டிங் நாலேஜ் இல்லைனா கூட நான் பிஸ்னஸ் ரன் பண்ணலாம். என்னுடைய பிஸ்னஸ் பற்றின ஒரு அக்கௌண்டிங் நாலேஜ் எனக்கு வந்து ஏற்படுத்திக்கலாம். ஸோ அதுதான் இந்த துறை. ஸோ அதனால வந்து +1 +2ல அறிவியல் துறை சார்ந்த மாணவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து அதுக்கப்புறம் இந்த சிஏ படிப்பை படிக்கிறது கடினமாக இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காது. அதுக்காக தான் இந்த சிஏசிஎம்ஏ நிறுவனங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதனுடைய முதல் நிலைக்கு பேரே ஃபவுண்டேஷன் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து +1 +2ல எந்த குரூப் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, இந்த படிப்புகளுக்குள்ள வரும்பொழுது அதனுடைய ஃபவுண்டேஷனில் இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ்ல இருந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அக்கௌண்டிங்காக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் லாவாக இருந்தாலும் சரி,
இல்லைனா பிஸ்னஸ் மேக்ஸ் மாதிரியான பேப்பராக இருந்தாலும் உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறதுனால இந்த படிப்பு வந்து உங்களுக்கு கடினமான படிப்பாக இருக்காது. ஸோ இன்ஃபேக்ட் வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் பல வருடங்களாக அறிவியல் துறை சார்ந்த மாணவர்களை வந்து நாங்கள் சந்திச்சிட்ருக்கோம். குறிப்பாக கடந்த 10 வருடங்களில் பார்த்தீங்கன்னா அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள் வந்து 50% மேற்பட்ட மாணவர்கள் வந்து எங்களோட கல்லூரியில் இந்த படிப்புகளை படிப்பதற்காக விருப்பம் தெரிவிக்கிறாங்க. ஸோ அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக தான் சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அட்மிஷனுக்குன்னு வரும்பொழுதே மாணவர்களுக்கு வந்து இந்த படிப்பில் இருக்கிற என்னென்ன பேப்பர்ஸ் இருக்குது, இதை எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவியல் துறை சார்ந்த மாணவர்களுக்கு வந்து ஆரம்பத்தில் ஒரு 15 நாட்கள் வந்து அக்கௌண்ட்ஸோடைய பேசிக்ஸும் அண்ட் பிஸ்னஸ்லாம் அப்படின்னா நம்ம +1 +2 இருக்கிற காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய புக்ஸில் இருக்க சிலபஸை வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி எடுத்து சொல்லி அவங்க என்ன படிக்க போகிறாங்கன்றதை முன்கூட்டியே நம்ம விவரமாக சொல்லிடுறோம். அதன் பிறகு தான் நம்ம அந்த CA/CMAயோட சிலபஸ்க்குள்ளே நம்ம அவங்கள கொண்டு போகிறோம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த மாணவர்களுக்கும் இது எளிமையாக இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்க கிளாஸ் ரூமில் வந்து இவங்க சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை தனியாகவோ இல்லை வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை தனியாகவோ உட்கார வைக்காமல் எல்லாரும் ஒரே வகுப்பறையில் இருந்து இந்த பாடங்களை கவனிக்கிறாங்க. அப்படின்றதுனால இந்த மாணவர்கள் வந்து எளிமையாக இந்த அறிவியல் துறை சார்ந்த மாணவர்களாக இருந்தாலும் இந்த பாடத்தில் வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க. ஓகே சார், இந்த CA/CMA படிப்புகளை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து நுழைவு தேர்வு வந்து கிடையாது சார். இதில் வந்து சேர்க்கை முறை வந்து ஈஸியாக இருக்கும், கட்டணமும் ரொம்ப வந்து கம்மி சார். அப்போ இதற்கான வேலை வாய்ப்புகள் எப்படி சார் இருக்கும்? இல்லை, அதாவது இதில் வேலைவாய்ப்பு இல்லை அதனால் வந்து கல்வி கட்டணம் குறையணும் இல்லை வந்து சேர்க்கை வந்து எளிமையாக இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த படிப்புகள் முடித்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிக அளவில் தேவைப்படுது. இந்த வருஷமே ஒரு 50,000 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் வெளியில் வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நிறைய நிறுவனங்கள் வந்து அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் கொடுக்கறதுக்கோ இல்லை வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிங்கன்னா அவங்களுடைய கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் இல்லைனா அக்கௌண்டிங் இல்லை இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண பிறகு அந்த புக்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கிற ஆடிட்டிங் மாதிரியான சேவைகளுக்கு, வருமான வரி GST மாதிரியான வரி சட்டங்களுக்கு உட்பட்டு தான் அந்த நிறுவனம் நடந்துக்குதா அப்படின்றத பார்க்குற மாதிரியான ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் கன்சல்டன்ட்ஸ் வந்து இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அவங்களுக்கு தேவை வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கேற்ற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் வந்து இந்தியாவில் இல்லைன்னு சொல்லலாம். குறிப்பாக 1949 இந்த படிப்புகள் இருக்குது. இன்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் பேர் தான் இந்த படிப்பை முடிச்சிருக்காங்க. அதுலேயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கையும் மிக குறைவாக இருக்குது. 1 லட்சம் வரைக்கும் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து அரசாங்க நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் இல்லை வெளிநாடுகளில் வந்து வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ அதனால் தேவைப்படுற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்களுடைய எண்ணிக்கை வந்து மிக அதிகமாக இருக்குது. முடிச்சுட்டு வெளியில் வரவங்களுடைய எண்ணிக்கை வந்து மிக மிக குறைவாக இருக்குது. இதை கவனத்தில் வச்சுட்டு தான் CA நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த படிப்புகளை வந்து மிக எளிமையாக மாற்றிருக்காங்க. அதுக்காக இதில் இருக்கிற பாடத்திட்டங்களில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, இல்லை அதனுடைய சிலபஸ்லலாம் வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, தேர்வு முறைகளில் காம்ப்ரமைஸ் பண்ணலை. என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 வருட கால ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய CA முடிக்கிற காலம் வந்து அதிகமாகுது. அதனால் தேவைப்படுற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் டிமாண்டை வந்து மீட் பண்ண முடியலன்றதுக்காக அந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்கை 2 வருஷ காலமாக குறைச்சிருக்காங்க. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா 1 வருஷம் வந்து இந்த படிப்பில் குறையுது. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்மீடியேட்டில் 8 பேப்பர் இருக்கும், ஃபைனல்லையும் 8 பேப்பர் இருக்கும். இதை வந்து குறைச்சி 6 பேப்பராக மாற்றிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நிறைய மாணவர்கள் வந்து சீக்கிரமாகவே இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படித்து முடிக்கிற வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம், முன்னெல்லாம் வந்து வருடத்திற்கு 2 முறை நடத்தப்பட்ட தேர்வுகள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் மே மாதம் எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகிறேன், ஒருவேளை நான் இந்த தேர்வில் தோல்வி அடைகிறேன் அப்படின்னா அடுத்து வர டிசம்பர் மாதம் வரைக்கும் மாணவர்கள் வந்து காத்திருக்கிற நிலைமை இருந்தது. அந்த காலகட்டம் என்னவா இருக்குன்னா ஒரு 6 மாத காலத்தில் there is a chance அவங்க வந்து படிச்சதை மறக்கலாம், திரும்பவும் அதற்கான பயிற்சி எடுத்துக்கணுன்ற நிலைமை வரலாம். ஒரு சிலருக்கு அது அஃபோர்டபுளாக இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த படிப்புகள்லேருந்து வெளியில் போயிடுவாங்க. இதை தவிர்க்கணுன்றதுக்காக மே மாதம் ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க, ஜூன் ஜூலை முதல் வாரங்களில் இதனுடைய ரிசல்ட்ஸ் வரும். ஒருவேளை தோல்வி அடைஞ்ச மாணவராக இருந்தால் அவங்க உடனடியாக தேர்வு எழுதுகிற மாதிரியான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் வந்து இந்தியாவில் தேவைப்படுறாங்க. நிறைய தொழில் நிறுவனங்கள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. தனியார் நிறுவனங்கள் குறிப்பாக வந்து போக்குவரத்து, கல்வி, என்டர்டைன்மெண்ட் மாதிரியான பல விஷயங்களில் வந்து தனியார் நிறுவனங்கள் கோடிகளில் முதலீடு செய்து நிறுவனங்களை தொடங்கியிருக்காங்க. அவங்களுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்களுடைய தேவை அதிகமாக இருக்குது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நேயர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க சார். சோமசுந்தரம், சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகங்கள் என்ன சொல்லுங்கள். சார், ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்ச உடனே இன்டர்மீடியேட் கோர்ஸ் இருக்குங்களா சார்? ஆமா, அது 6 சப்ஜெக்ட வந்து 3 எழுதலாம்னு சொல்லிருக்கீங்க. அந்த 3 எழுதி பாஸ் பண்றதுக்கும் 6 சப்ஜெக்ட் ஒரே டைம்ல எழுதி பாஸ் பண்றதுக்கும் சர்டிபிகேட்ல ஏதாவது டிஃபரெண்ட் வருமா சார், இல்ல வேலை வாய்ப்புல ஏதாவது?
ஓகே சார், நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. அதாவது வந்து இது மட்டும் இல்ல, ஒருவேளை வந்து நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணலனா எனக்கான வாய்ப்புகள் மிக குறைவா இருக்குமான்ட்டு. நான் வந்து வேடிக்கையா ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ மருத்துவர்கிட்ட போறீங்க, மருத்துவர் வந்து நல்ல மருந்துகளை சஜஸ்ட் பண்றாரு. அவர்கிட்ட வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் போகும்போது உங்களுடைய உடம்பு வந்து குணமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மருத்துவர் வந்து அவர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணாரா இல்லை வந்து அரியர்ஸ் வச்சு கிளியர் பண்ணாரான்லாம் பார்க்க போறது கிடையாது. ஸோ அவர் வழங்குற சேவை தான் ரொம்ப முக்கியம். ஸோ இது நான் வேடிக்கைக்காக சொல்றேன். அதே மாதிரி தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றீங்களா இல்லை ஒரு அட்டெம்ப்ட் வச்சு கிளியர் பண்றீங்களான்றதை யாரும் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் நான் 2 குரூப்பா பிரிச்சு எழுதினேன். அதனால எனக்கு வந்து என்னுடைய ஃபியூச்சர், என்னுடைய வேலை வாய்ப்புகள் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமானா நிச்சயமா ஏற்படாது. ஆனா ஒரு சின்ன ஒரு மாற்றம் மட்டும் இருக்கும். அது என்னன்னா, நீங்க ரேங்கிங் லிஸ்ட்ல வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பிரிச்சு எழுதாம சேர்த்து எழுதுறதுன்றது அட்வைசபிள். ஸோ ஆனால் அது வந்து எல்லா மாணவர்களுக்குமே வந்து அந்த முறை வந்து பொருந்தாது. எல்லாராலையும் வந்து ரேங்கிங்குள்ளே வர முடியாது. பாஸ் பண்ணுற கேட்டகரியில் இருப்பாங்க இல்லையா, அதாவது பாஸ்னா ஜஸ்ட் பாஸ்ன்னு நான் சொல்ல வரல. ஆனால் ரேங்கிங் லிஸ்ட்டில் வரணும்னு விருப்பப்பட்டால் மட்டும் 6 பேப்பர் இன்டர்மீடியட்டில் எழுதுறதும் அண்ட் ஃபைனல்லையும் 6 பேப்பர் எழுதுறதுன்றதும் அவங்க அந்த தகுதியை வந்து ஏற்படுத்திக்கலாம் இல்லையா. நான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணேன், இல்லைனா வந்து குரூப்ஸை வந்து நான் பிரிக்காமல் எழுதினேன், அதனால நான் ரேங்கிங்கில் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு தகுதி கிடைக்கும். இதனால அவங்களுக்கு கிடைக்க போகிற வாய்ப்புகள் குறையாது. ஈவன் வந்து ஒரு சிஏவை அப்ரோச் பண்ணி உங்கள் கம்பெனி சம்மந்தமாக ஆடிட் பண்ண கூப்பிட்றீங்கன்னா நம்ம அவங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் செக் பண்ண போகிறது கிடையாது. அவர் சிஏ முடிச்சிருக்கிறாருன்றதுக்கு சிஏ நிறுவனங்களில் அவங்க வந்து உரிமம் பெற்றிருப்பாங்க, மெம்பர்ஷிப் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் கையில் மெம்பர்ஷிப் இருக்கான்னு தான் பார்ப்போம். அவர் எத்தனை அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணியிருக்காருன்னு பார்க்க மாட்டோம். நிச்சயமாக இந்த கவலை உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. விளம்பர அரசியல் பண்றதா நாங்க கிடையாது. அப்ப ஆளுங்கட்சி இப்ப ஜனாதிபதியாக கூட ஆக்குவோம். இந்த கடன் வசதி ஏடிஎம் கிளந்து என்ன ஆஃபர் கொடுப்பாங்கங்கறத பாப்பாங்க. தான் கூட்டணியை தவிர இல்ல தன்னுடைய எம்பி பதவி அடுத்து தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்வார்? இது வந்து ஒரு தண்டனையாக பார்க்கப்படணுமா? ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா நம்ம காலாகாலமே நம்ம வஞ்சிக்கப்பட்டவர்கள். ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுதா இல்லையா? இருமொழி கொள்கையில படிச்சே எங்க பிள்ளைங்க நல்லா வளர்ந்துருக்குங்கிறாங்க. யார் அந்த தியாகி? இன்ன வரைக்கும் அது ஒரு கேள்வி இருக்கு. 1000 கோடி ஊழல் குடியரசு தத்துவத்திற்கும் எதிரான ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஆபத்து வந்துருமோன்ற பயம் இருக்கு. இதை மத்திய அரசு எப்படி கையாளும்? கமிஷன் தான் இதை முடிவு பண்ணும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய எதிரியை காயின் பண்ணாங்களா இல்லையா? சரி, இப்ப ஆஃபர் இல்லாம எப்படி சார் அதிமுகக்குள்ள வருவார்? அப்போ இந்த இத்து போன சட்டத்தை நிறைவேற்றவே முடியாதுன்னு தெரியும். முழுக்க அரசியல் படுத்தப்பட்டு ஒரு அரசியல் கட்டமைச்சிருக்கிறீங்க. அது தவறு. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் சிஏ படிப்புகள் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். நான் ஆடிட்டர் ஆகணும், நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும் அப்படின்ற மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பற்றின ஒரு அறிமுக வீடியோவை பார்த்துடலாம். இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் CA/CMA ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம், பெருந்துறை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஐசக் ஆதித்தன். நான் தென்காசிலேருந்து வரேன். நான் வந்து 8th படிக்கிறதுலேருந்து சிஆ தான் நினச்சேன். நான் 10th வந்து உங்களோட விளம்பரத்தை பார்த்து தான் ஃபஸ்ட் வந்து ஜாயின் பண்ணேன். 1ஆப்லேருந்து தமிழ் மீடியம் தான் படிச்சுட்டு வந்தேன். அதனால் எனக்கு வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ண முடியுமான ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. நான் இங்கே வந்து தமிழ்லையும் சொல்லிக் கொடுத்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால ஈஸியாக டவுட் கிளாரிஃபை பண்ண முடியுது. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணி கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஹாஸ்டலில் வந்து தனியாக ஸ்டாஃப்ஸ் வராங்க, அப்போ அவங்கள்ட்ட நாங்கள் கிளியர் பண்ணிக்கிடுவோம். ஃபுட்டு எப்போவுமே இங்கே நல்லா தான் இருக்குது. எமர்ஜென்சினா டிரைவர் எப்போவுமே இருப்பாங்க, பிரச்சனை இருக்கா. எமர்ஜென்சினா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்கு தேங்க்ஸ் டு தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள். ஹாய் கைஸ், என் பேர் ராஃபிஸ். நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன். நான் 12th முடிச்சுட்டு சிஏ பண்ணணும்னு ஆசை இருந்தது. அதுக்கு பெஸ்ட்டு ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜ் எங்கே இருக்குன்னு தேடும்போது எனக்கு எல்லாரும் NMC சஜஸ்ட் பண்ணாங்க. வந்து நான் அட்மிஷன் போட்டு போனேன். எல்லாம் குவாலிஃபைடு டீச்சர்ஸாக இருந்தாங்க. அதனால் எங்களுக்கு புரிஞ்சிக்கவும் ஈஸியாக இருந்தது. அவங்க நடத்துகிற விதமும் எங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சது. வீக்லி டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதனால் பிரச்சனை இல்லை. அங்கே படிக்கிறதுக்கும் எங்களுக்கு ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் ஆச்சு. தேங்க்ஸ் டு NMC. பாதுகாப்பான சூழலில் மாணவிகளுக்கான விடுதி வசதிகள், விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வை படிக்கும் வசதிகள், மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம், பெருந்துறை.
சார் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் வந்து நம்ம கேட்டோம். இப்போ நம்மளோட காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த CA படிப்புகளில் எவ்வளவு பயிற்சி நீங்கள் கொடுக்குறீங்க சார்? பொதுவாக இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தேவையான அளவு பயிற்சிகள் வந்து தேவைப்படுது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, +2 வந்து மே மாதத்தில் ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னா மாணவர்கள் பொதுவாக மார்ச்லேருந்தே வந்து எக்ஸாம்ஸ் முடிச்சதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உடனடியாக +2 ரிசல்ட்ஸ் வரும்பொழுது அவங்க CA ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸை எழுதுவாங்க. அந்த முறை வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் கிடையாது. ஸோ நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன் படிப்புகளில் சேர்கிற மாணவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் சேர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும். அது வந்து அவங்களுக்கு ஜனவரியில் அவங்க எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி தான் நம்ம கரிக்குலம் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 25% அந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக அவங்க வந்து அந்த மாதிரி தேர்வுகள் எழுதி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய போர்டு எக்ஸாம்ஸ் CA உடைய ஃபவுண்டேஷன் போர்டு எக்ஸாம்ஸ் எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இதுதான் முதல்ல நான் சொல்கிற ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 50% சிலபஸ் கம்ப்ளீட் ஆகும்பொழுது அந்த முதல்ல அவங்க எழுதின தேர்வுக்கும் அடுத்து அவங்க எழுதுகிற தேர்வுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, அதில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கா, இல்லைனா அந்த மாணவருக்கு வந்து என்ன குறைபாடு இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது. நார்மலாகவே ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் எடுக்கிறது, அதை ஸ்டூடெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ரிஸ்க் எடுத்து அவங்களே படிக்கிறது, இல்லைனா வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து படிக்கிறதுன்ற மாதிரி இருக்கும். அந்த நிலை வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் கிடையாது. ஒவ்வொரு மாணவருக்குமே ஆசிரியர் நடத்தின பாடம் வந்து சென்றடைந்ததா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா மாணவர்களுக்கு வந்து கண்டினியூஸ் கோச்சிங் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். பாடம் நடத்தியாச்சும் அவங்க படிப்பாங்கன்ற நிலைமை கிடையாது, கோச்சிங் நம்ம கொடுப்போம். அதே மாதிரி அக்டோபருக்கு அப்புறமா ஜனவரி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க கண்டினியூஸாக வந்து மாதிரி தேர்வுகளை எழுதிட்டே இருப்பாங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 4 பேப்பர் ஃபவுண்டேஷனுக்கு இருக்குன்னா ஒவ்வொரு பேப்பருக்குமே இந்த காலகட்டங்களில் ஒரு 40 மாதிரி தேர்வுகள் வரைக்கும் எழுதுகிற மாதிரியான ஒரு பேட்டர்ன். இது எந்த வகையில் அவங்களுக்கு உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாமினேஷன் ஃபியரில் தான் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாமே போயிடுறாங்க. நேரம் போதாமை அந்த மாதிரியான தொந்தரவுகள் கிடையாது, இல்லை அந்த கேள்வியை என்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்ற மாதிரியும் கிடையாது. தொடர்ந்து அவங்க வந்து மாதிரி தேர்வுகளை எப்படி இருக்கும்னா அவங்களுடைய போர்டு எக்ஸாம்ஸ் மாதிரியான ஒரு கேள்வித்தாளை வச்சு தான் அவங்க வந்து அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்படின்றதுனால அவங்களுடைய அந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாம் அப்படின்றது அவங்களுக்கு எளிமையாக இருக்குது. இதே மாதிரியான ஒரு பாடத்திட்டம் தான் நமக்கு இன்டர்மீடியட்லையும் கொடுத்துருக்கோம். ஸோ தேவையான அளவு 8 மாத கால பயிற்சியை வந்து நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து அவங்களுக்கு மாதிரி தேர்வுகள் 1 வருடத்திற்கு பிறகு அந்த மாணவர்கள் வந்து அந்த தேர்வு எழுதுகிற மாதிரி ரொம்ப சேர்ந்த உடனே விரைவிலேயே அந்த கல்வி நிறுவனமே 8 மாதம் தான் சொல்லியிருக்காங்க இன்டர்மீடியட்க்கு, 8 மாதம் முடிஞ்ச உடனே நம்ம எக்ஸாம்ஸ் எழுதலான்ற மாதிரிலாம் கிடையாது. பொதுவாக ஒவ்வொரு மாணவருக்குமே நம்ம அறிவுறுத்துவோம், உங்களுடைய நிலைமை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் தயாராகணுன்ற மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் தேவைப்படுது. ஏன்னா நம்ம வந்து 40 மதிப்பெண்களில் நான் தேர்ச்சி அடைஞ்சிருவேன்றது மட்டும் போதாது, அவங்க அக்ரிகேட்லேயும் 50% ப்ளஸ் எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணுன்றதையும் நம்ம அவங்க மோட்டிவேட் பண்ணுறதுனால மாணவர்கள் வந்து இந்த ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் எக்ஸாம்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகே சார், இப்போ வந்து இந்த ICAI அப்புறம் இந்த ICMII அப்படின்றது ஒரு பல்கலைக்கழகம் கிடையாது. அப்படின்னா இந்த படிப்பு வந்து ஒரு செல்ஃப் ஸ்டடி பண்ண வேண்டிய ஒரு படிப்பா, இல்லை இந்த படிப்புக்கு ஏதாவது கோச்சிங் சென்டர் கட்டாயமாக போயிருக்கணுமா சார்? இல்லை இப்போது இந்த CA நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த அமைச்சகத்தின் கீழே இயங்குற ஒரு அட்டானமஸ் பாடி. ஸோ இவங்க வந்து ஒரு பல்கலைக்கழகம் கிடையாது. இவங்க வந்து இதற்கான பாடங்களை நடத்துகிறாங்க. அவங்களும் வந்து ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் இருக்குது, அதில் பாடங்களை நடத்துகிறாங்க. அதே மாதிரி இவங்க எந்த கல்லூரியும் அங்கீகரிக்கல, இந்த கல்லூரி மூலமாகத்தான் இந்த படிப்பை படிக்கணும், இந்த படிப்பை முடிச்சாதான் உங்களுக்கு பட்டம் கிடைக்குன்ற நிலைமை கிடையாது. ஸோ இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா +2 முடிச்ச ஒரு மாணவர் வந்து www.ici.org அப்படின்ற இந்த நிறுவனத்தினுடைய இணையதளத்தில் போயிட்டு இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷனை அவங்க சப்மிட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் வந்து அவங்க ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் கூட வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியாச்சு, இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு பார்க்க மாட்டாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கிடையாது, இல்லை நீங்கள் +1 +2 ஒரு குறிப்பிட்ட பேப்பரில் அளவுக்கு அதிகமாக மதிப்பெண் எடுத்திருக்கணும், கட் ஆஃப் இருக்கணும், அது மாதிரி எதுவுமே கிடையாதுன்றதுனால இப்போவே மாணவர்கள் வந்து இதில் வந்து பதிவு பண்ணிடலாம். ஸோ பதிவு பண்ண பிறகு அவங்களுடைய +2 ரிசல்ட்ஸ் வந்த பிறகு தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எலிஜிபிலிட்டி கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடச்சிரும், ஐடி கார்டு கிடச்சிரும், மாணவர்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ CA நிறுவனமாக இருந்தாலும் CMA நிறுவனமாக இருந்தாலும் இந்த படிப்புகளை எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னா இதில் பதிவு செஞ்ச மாணவருக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அனுப்பிடுவாங்க, சிலபஸ் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கிடச்சிரும், அண்ட் அவங்களுக்கு ஐடி கார்டெலாம் கிடச்சிரும். மாணவர்கள் வந்து அவங்க விருப்பப்பட்ட கல்வி நிலையங்களில் இதனுடைய பயிற்சியை வந்து எடுத்துக்கலாம்.
ஸோ இதனுடைய பயிற்சி எங்கெல்லாம் வழங்குறாங்கன்னா எல்லா நகரங்கள்லையுமே கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து நான் சொன்ன மாதிரி சிஏ நிறுவனமும் சிஎம்ஏ நிறுவனமும் பார்த்தீங்கன்னா அவங்களுமே இதற்கான பயிற்சிகளை வழங்குறாங்க. சிஏ நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களிலுமே கிளைகள் இருக்கு. ஸோ இப்போ சென்னை மட்டும் கிடையாது, டயர் 1 டயர் 2 சிட்டி எல்லாத்துலேயுமே அவங்களுடைய கிளைகள் இருக்கு. கிளைகளை வந்து நம்ம சாப்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த தகவல்கள் எல்லாமே இணையதளத்தில் இருக்கு. ஸோ மாணவர்கள் வந்து விருப்பப்பட்ட கல்வி நிறுவனத்தில் இதனுடைய பயிற்சியை எடுத்துக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து எந்த மாதிரியான நிறுவனத்தில் இதனுடைய பயிற்சி எடுத்துக்கணுன்றதை மாணவர்கள் தான் முடிவு பண்ணணும். அவங்களுக்கு அது சூட்டபிளாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் என்ன பண்ணுறோம்னா இது வந்து ஒரு முழு நேர கல்லூரி படிவத்தில் கொடுக்குறோம். நிறைய பேர் கேட்பாங்க சார் இது வந்து யூஜிசி ரெகக்னைஸ்டு காலேஜான்னு கேட்பாங்க. நிச்சயமாக காலேஜ் கிடையாது. நம்ம வந்து இவங்களுக்கு பட்டம் எதுவும் வழங்க போகிறது கிடையாது. இது ஒரு பயிற்சி நிறுவனம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா கல்லூரி படிவத்தில் ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வந்து இந்தியாவிலேயே முதலில் இந்த படிப்புகளுக்காகவே பிரத்யேகமாக சிஏசிஎம்ஐ படிப்புகளுக்கான ஒரு முழு நேர கல்லூரியை வந்து தொடங்கியிருந்தோம் 19 வருடங்களுக்கு முன்னாடி. ஸோ எதனால் அப்படின்னா நிறைய மாணவர்கள் வந்து ஒரு மார்னிங் டியூஷன்ஸோ ஈவினிங் டியூஷன்ஸோ மட்டும் போயிட்டு இடைப்பட்ட நேரங்களில் உட்காந்து இந்த படிப்புக்காக மட்டுமே முழுமையாக அவங்கள வந்து தயார்படுத்திக்கிறது கிடையாது. ஸோ ஏன்னா நமக்கே தெரியும் 10th + 2 பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுவாங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு தெரியாது நீங்கள் டியூஷன் போய் படின்ற மாதிரிலாம் கூட அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது சிஏ நம்பொழுது இல்லை சிஎம்ஏ நம்பது இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸாக மாறிடுது. பேரண்ட்ஸாலாம் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்களா இல்லை படிக்கும்பொழுது அவங்களுக்கு சந்தேகம் வருதா அதை நிவர்த்தி பண்ண முடியுமானா அந்த பேரண்ட்ஸில் எல்லா பேரண்ட்ஸாலையும் பண்ண முடியல. அப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா முழு நேர கல்லூரியா காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் ஒவ்வொரு பாடத்திற்கும் இப்போ ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 பேப்பர் இருக்குது. 4 பேப்பருக்கும் தனித்தனியாக ஆசிரியர்கள் தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் மூலமாக இதற்கான பயிற்சிகளை வந்து வழங்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான பயிற்சி வழங்கினா மட்டும் போதாது, அவங்கள படிக்க வைக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். +2 மட்டுமே முடிச்சுட்டு வர ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எந்த அளவுக்கு செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருப்பாங்கன்றது ஒரு டவுட் தான். அது அந்த படிக்கும் முறை வந்து எல்லா மாணவர்களுக்குமே பொருந்தாது. ஸோ அதனால் சிஏ நிறுவனம் வந்து நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கலான்னு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாருக்குமே உகந்ததாக இல்லை. ஹார்ட்லி 1% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கூட செல்ஃப் ஸ்டடி மூலமாகவே வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாருக்குமே பயிற்சின்னு ஒன்று தேவைப்படுது. ஸோ அப்போ வந்து அவங்க நல்ல கல்வி நிறுவனத்தில் இதனுடைய பயிற்சிகளை எடுத்துக்கலாம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நேயர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க. உஷா கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. இது நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி. சார் இருக்காங்க, நீங்கள் உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார் நான் வந்து 2009ல் எம்சிஏ முடிச்சிருக்கேன் சார். ஓகே. நான் வந்து எனக்கு இப்போ ஏஜ் 39 ஆகுது சார். ஓகே. நான் வந்து சிஏ ஜாயின் பண்ண முடியுமாங்க சார் இப்போ ரெகுலரா? ஓகே. சிஏ படிப்பை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து வயதும் ஒரு தடை கிடையாது. ஓகே, நீங்கள் வந்து எப்போ வேணால் 60 வயசில் கூட நிறைய பேர் சிஏ படிக்கிறத பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் வந்து லாயர்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை பல பேர் வந்து வங்கி மாதிரியான நிறுவனங்களில் வேலை செஞ்சுட்டு ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் கூட இந்த படிப்பை படிக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய தகுதியை வந்து உயர்த்தி கொடுக்கும் அப்படின்றதுக்காக நீங்களும் நிச்சயமாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக முடியும். நீங்கள் வந்து பிஜி வேற படிச்சிருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு படிக்கும் முறைகள்லாம் நல்லாவே தெரியும். ஸோ அப்போ நீங்கள் வந்து டெடிக்கேட்டடாக இந்த படிப்புக்குள்ளே உங்களை செலுத்திக்க முடியுமான்னு பார்க்கணும். நான் ஏன் இதை வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய வயசை குறிப்பிட்டிருக்கீங்க, நீங்கள் பிஜி முடிச்சிருக்கீங்க, அதுவும் எந்த வருஷத்தில் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னு. ஒருவேளை உங்களுக்கு குடும்ப சுமை இருக்கும், இல்லை வந்து நீங்கள் வந்து வேலைக்கு போகணும், ஏர்ன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குன்னா இந்த படிப்புக்கு தேவையான நேரத்தை உங்களால் ஒதுக்க முடியுமான்னு பாருங்கள். குறைந்தபட்சம் 6 மணி நேரம், அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நீங்கள் படிக்கணும். எப்படி ஒரு MBBS BE மாதிரியான படிப்புகள் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கேட்டகரியில் இருக்கோ அதே மாதிரி தான் CA-CMA படிப்புகளும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், படிக்கணுன்ற உங்களோட ஆர்வத்தை நான் பாராட்டுவேன். உங்களால் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரம் டெடிகேட் பண்ணி படிக்க முடியும்னா நிச்சயமாக இந்த படிப்புகளில் சேர்ந்து நீங்களும் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக சாதிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து மேற்கொண்டு நீங்கள் தான் என்னுடைய முடிவை எடுக்கணும். ஓகே சார், இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். நீங்கள் சொன்னீங்க பயிற்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு செல்ஃப் ஸ்டடி பண்ணால் இதை வந்து அந்த அளவுக்கு கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்க. அப்போ நீங்கள் பயிற்சி கொடுக்கறதுக்கு இப்போ நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்களா சார், அவங்கள பற்றி சொல்லுங்கள் சார். சரி, நம்மளுடைய கல்லூரி பார்த்தீங்கன்னா 18 வருடங்களை முடிச்சு இப்போ 19வது வருடத்தில் கல்வியாண்டில் இருக்கும். ஸோ இந்த இத்தனை வருட கால சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி அப்படின்றத இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் மூலமாக தான் நடக்குது. ஸோ நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி பொறுத்த வரைக்கும் இந்த படிப்புகளுக்கு வந்து முழு நேர ஆசிரியர்களை வந்து நியமிச்சிருக்கோம், பகுதி நேர ஆசிரியர்கள் கிடையாது. ஸோ இங்கே இருக்கிற ஆசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 6 முதல் 10 வருட கால அனுபவம், நமது கல்லூரியிலேயே அனுபவம் பெற்றவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டும் ஒரு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்டும் இருக்காங்க. அவங்க தலைமையில் தான் மற்ற ஆசிரியர்கள் வந்து இந்த பாடங்களை வந்து வழி நடத்துகிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற டீச்சர்ஸ்
அவங்க எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸாக இருக்காங்களா அப்படின்னா இங்கே இருக்கிற நமது கல்லூரியில் நம்ம கொடுக்குற ரிசல்ட்ஸ் தான் இதுக்கான ஒரே பதிலாக இருக்கும். ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் பேப்பரில் வந்து சிஏவை பொறுத்த வரைக்கும் 65 முதல் 75% மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெறதை நம்ம பார்க்குறோம். சிஎம்ஏல வந்து பல வருடங்கள் வந்து நம்ம 100% மாணவர்களுமே தேர்ச்சி அடைஞ்சதை பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரிலாம் இன்டர்மீடியட்னு எடுத்துக்கிட்டோம்னா 50% மேற்பட்ட மாணவர்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் தேர்ச்சி அடைகிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து இங்கே இருக்கிற ஆசிரியர்கள், அதுவும் அவங்க குறிப்பாக பின்பற்றும் அந்த பயிற்றுவிக்கும் முறை அப்படின்னு சொல்லலாம். நிறைய மாணவர்கள் வந்து குறிப்பாக வந்து Tier 2 Tier 3 சிட்டியில், நான் சொல்கிறது ரூரல் ஏரியாவிலேருந்து வர மாணவர்கள் வந்து அவங்களும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தாலும் அவங்க பயப்படுற ஒரு விஷயம் வந்து சிட்டி லைஃப்பில் வந்து நான் வந்து மெட்ரோ சிட்டிஸில் அங்கே இருக்கிற இன்ஸ்டியூட்லலாம் சேரும்பொழுது பலதரப்பட்ட மாணவர்கள், அதுவும் வந்து ஆங்கில புலமை அதிகமாக இருக்கிற மாணவர்கள், அங்கே பாடம் நடத்தும் விதமே பார்த்திங்கன்னா ஆங்கில மொழியிலலாம் நடத்தும்பொழுது எங்களால் புரிஞ்சிக்க முடியாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், அவங்க வந்து ஏற்கனவே ஃபவுண்டேஷன் வெளியில் கோச்சிங் முடிச்சுட்டு இன்டர்மீடியட் வந்து அவங்களால நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் வந்து சேருவாங்க. அதுக்கு சொன்ன ஒரே காரணமாக என்னென்னா, சார் அவங்க வந்து ஆங்கில மொழியில் மட்டுமே பாடம் நடத்துகிறாங்க, என்னால் அதை புரிஞ்சிக்க முடியல அப்படின்வாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் அவங்களோட பயிற்றுவிக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தமிழ் மீடியம் பேக்ரவுண்டில் வர ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அரசு பள்ளிகளில் தமிழ் வழி கல்வியில் படித்த மாணவர்கள், ஸோ எல்லாருக்குமான ஒரு பயிற்றுவிக்கும் முறையை தான் பின்பற்றுறாங்க. பைலிங்குவலில் இருக்கும், தமிழ் மற்றும் ஆங்கிலம் கலந்த மொழிகளில் இந்த பாடங்கள் வந்து நடத்தப்படும். ஸோ இதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து, அவங்களும் பயம் இல்லாமல் இந்த படிப்பை வந்து எதிர்கொள்கிறதுக்கு இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் வந்து உதவியாக இருக்காங்க. ஓகே சார், இப்போ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறதா அப்படின்னாலும் சரி சார், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து மெட்ரோ சிட்டிஸை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது நம்மளோட காலேஜ் வந்து ஒரு Tier 2 அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. நம்மளோட காலேஜுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட வரவேற்பு எப்படி இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து அதில் ஜாயின் பண்ணுறாங்க, அவங்களோட ஈர்ப்பங்க எப்படி அதிகமாக இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இங்கே சேர்ற மாணவர்கள் ஒவ்வொருவருமே இந்த நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு நம்ம கொடுக்குற அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் தான் அவங்க வந்து நம்மளுடைய கல்லூரியை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. மாணவர்கள் வந்து எதை வந்து குறிப்பாக கவனித்து இந்த நம்மளுடைய கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து படிப்பதற்கான சூழல் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வீட்டில் இருந்தால் அந்த சூழல் இருக்காது. ஒன்று வந்து குடும்ப சூழலாக இருக்கும், ஸோ இல்லைனா வந்து ஒரு வீட்டில் வந்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வகுப்பறை, ஒரு அறையை கொடுத்து அவங்க நாள் முழுக்க படிக்கிறது, இல்லை அவங்க படிக்கும் பொழுது அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இல்லாத ஒரு நிலைமை இருந்தால் கூட அந்த மாணவருக்கு வந்து அது ஒரு நெகட்டிவ் தான். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு படிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரம் வந்து மற்றவர்களோட தொந்தரவு இல்லாத நேரமாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம கல்லூரியில் நம்ம கொடுத்துருக்கிற நேரம் எப்படி இருக்கும்னா, காலை 9 மணி முதல் 4 மணி வரைக்கும் வந்து ஆசிரியர்கள் மேற்பார்வையில் கல்லூரியிலேயே அவங்க வந்து பாடத்தை கவனிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த சிலபஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு தொடர்ந்து படிக்கிறதா இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்லாமல் மாலை நேரங்களில் ஒரு 4 மணி முதல் 5 மணி வரைக்கும் அவங்களோட ப்ரைவேட் ஹவர்ஸ் அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் அவங்க வந்து படிக்கணுன்ற மாதிரியான ஒரு திட்டம். ஸோ இப்போ மாணவர்கள் வந்து நீ புக் எடுத்து வச்சு வீட்டில் படி அப்படின்னா நிறைய பேரால் படிக்க முடியாது, யாராவது ஒருத்தர் உதவி பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் ஹாஸ்டல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், இப்போ பாய்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்னு தனித்தனியாக இருக்கும். ஸோ இப்போ கேர்ள்ஸ் ஹாஸ்டல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. ஹாஸ்டல்னாவே நம்ம வார்டன் சொல்லுவோம், ஆனால் நம்மளுடைய ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாணவர்களை வந்து ஒரு 5 மணி முதல் இரவு 7-8 மணி வரைக்குமே படிக்க வைப்பாங்க. ஸோ காலையில் கல்லூரியில் என்ன பாடம் நடத்தப்பட்டதோ அதை வந்து அவங்க ஈவினிங் ரிவைஸ் பண்ணுற மாதிரியாக தான் இந்த திட்டங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் மாணவர்கள் வந்து படிப்புக்காக மட்டுமே செலவு பண்ணுற ஒரு ஆம்பியன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். அதுலேயே குறிப்பாக நிறைய மாணவர்கள் சொல்லுவாங்க, சார் நான் வீட்டில் இருந்தால் நான் மொபைல் பார்த்துட்டே இருக்கேன், எனக்கே வந்து அதை ஸ்கிப் பண்ண முடியல. ஏன்னா இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, கொரோனா காலங்களில் வந்து மாணவர்கள் நிறைய பேர் மொபைல் மூலமாகவும் லேப்டாப் மூலமாகவும் படிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்படின்றது அவங்களோட என்டர்டைன்மெண்ட்க்கும் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ நேரம் வந்து அவங்க படிப்புக்காக மட்டுமே அந்த ஃபோனை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நிறைய நேரங்களில் வந்து அவங்க டைவர்ட் ஆகிடுவாங்க. ஈவன் பேரண்ட்ஸுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் இந்த காலேஜை சூஸ் பண்ணதுக்கே ஒரே ரீசன் என்னென்னா, எங்கள் குழந்தைங்க வந்து நிறைய நேரம் மொபைல் பார்ப்பாங்க, ஸோ அதை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இங்கே மொபைல்லாம் கிடையாதுன்னு தெரிஞ்சுட்டு தான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி மெட்ரோ சிட்டிஸை நோக்கி பல பேர் போயிட்டு இருந்தாலும் நம்மளுடைய கல்லூரியை நோக்கி பல பேர் வருவதற்கான ஒரே காரணம் வந்து இங்கே படிப்பதற்கான அந்த சூழலை நம்ம ஏற்படுத்தி தர்றதும், தொடர்ந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து அவங்க எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகிற வரைக்கும், அவங்கள எக்ஸாம் சென்டரில் கொண்டு போய் விடுற வரைக்குமே நம்ம அவங்கள வந்து ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறோம். ஸோ அது என்ன ஆகுதுன்னா, நிறைய பேருக்கு அந்த முறை வந்து பிடிச்சிருக்குன்றதுனால தான் நம்ம கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறாங்க.
ஓகே சார். இப்போ வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோச்சிங் சென்டரில் போய் ஜாயின் பண்ணுவாங்க சார். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் போய் ஒரு இடத்துல படிப்பாங்க, அதுக்கப்புறம் அது பாஸ் ஆனதுக்கப்புறம் இன்டர்மீடியேட் போய் வேறு இடத்துல படிக்கலாம் அப்படின்னு அடுத்த இடத்துக்கு போவாங்க. இந்த மாதிரி ஒரு இடமா மாறி படிக்கிறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரே இன்ஸ்டியூட்டில் படிக்கிறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதில் வந்து அவங்களுடைய தேர்வு எப்படி இருக்கலாம் அப்படின்னா, அங்கே ஃபவுண்டேஷன் நான் படிக்கும் பொழுது எனக்கான பயிற்சி நல்லா வழங்கப்பட்டதா, எனக்கு புரிகிற மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து எனக்கு தமிழில் சொன்னதான் எனக்கு புரியும் அப்படின்னா அந்த பயிற்சி நிறுவனத்தில் எனக்கு தமிழில் அந்த பாடங்கள் நடத்தப்பட்டதா, அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு நேரம் வந்து இந்த பாடங்கள் வழங்கப்பட்டது. இப்போ குறிப்பாக சொல்வேன் நான், மாணவர்கள் வந்து இப்போ ஜூன் மாதத்தில் சிஏ படிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, ஜாயின் பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு 3 மாத காலம் மட்டும் இதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குற நிறுவனங்களும் இருக்குது. ஸோ இப்போ மாணவர் வந்து சரி எனக்கு போதும் 3 மாத பயிற்சிக்கு அப்புறம் நான் உட்காந்து எக்ஸாம்ஸ் வரைக்கும் நான் செல்ஃபாக நான் வந்து படிச்சுக்குவேன் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. நானே வந்து என்னுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்க முடியும், நான் ஆன்லைன் மூலமாகவே பண்ணிக்க முடியும்னா அவங்க தேர்ந்தெடுத்த நிறுவனம் நல்ல நிறுவனமாக இருக்கலாம். ஆனால் பல மாணவர்கள் வந்து அது கஷ்டப்படுவாங்க. இல்லை எனக்கு வந்து 3 மந்த்ஸ் மட்டுமே அங்கே டீச்சிங் இருந்தது, அதுக்கப்புறம் என்னால் அடுத்த எக்ஸாம்ஸ் நான் ஜனவரியில் எழுதலாம்னு நினச்சேன், அது வரைக்கும் என்னை ஹேண்ட் ஹோல்ட் பண்ணல யாருமேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ மாணவர்கள் வந்து ஃபவுண்டேஷன் சேரும் பொழுது அவங்க தேர்ந்தெடுத்த கல்லூரியில், அதாவது பயிற்சி நிறுவனத்தில் அந்த பயிற்சி நல்ல முறையில் வழங்கப்பட்டதுன்னா அடுத்த இன்டர்மீடியேட் அங்கேயே சேரலாம். தொடர்ந்து ஒரே நிறுவனத்தில் தான் நீங்கள் ஃபவுண்டேஷன் படிச்சுட்டு இன்டர்மீடியேட் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் தேர்ந்தெடுத்த நிறுவனத்தில் உங்களுக்கு அதற்கான பயிற்சிகள் சரியாக வழங்கப்படலை, உங்களுக்கு திருப்திகரமாக இல்லைன்னா நிச்சயமாக நீங்கள் வேற ஒரு நிறுவனத்தில் போயிட்டு இந்த படிப்பை தொடரலாம். ஓகே சார். இப்போ வந்து +2ல வந்து சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தாலும் நம்ம சிஏ சிஎம்ஏ படிப்புகள் எடுத்து நம்ம படித்து பாஸ் பண்ணலாம், கிளியர் பண்ணலாம் அந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து 10th படிக்கும் போதே அந்த ஸ்டூடெண்ட் வந்து நான் வந்து சிஏ தான் படிக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அவங்க 11th எந்த குரூப் எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும்? இப்போ அந்த சி குரூப்னு சொல்கிற அந்த அக்கௌண்டன்சி குரூப் எடுத்தால் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா சிஏ கோர்ஸ் படிக்கலாமா? எது பெட்டராக இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, ஒரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இருக்குது. 10th முடிச்சோன்னா அவங்க என்ன ஆக போகிறாங்கன்றதை டிசைட் பண்ணுறாங்க. எம்பிபிஎஸ் படிக்க போகிறோமா, பிஇ படிக்க போகிறோமா, இல்லை சிஏவா சட்டமா அப்படின்றத முடிவு பண்ணிடுறாங்க. ஒருவேளை மாணவர்கள் வந்து சிஏ தான் படிக்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்போ அவங்க +1 +2ல அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், சில பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்கும், சில பள்ளிகளில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேப்பர்ஸ் எடுத்து படிக்கிறதுன்றது சிறந்தது. ஸோ அதுலேயும் வந்து குறிப்பாக அக்கௌண்டன்சி மாதிரியான பேப்பர்ஸில் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய நேரம் கவனம் சிதறல் இல்லாமல் படித்து நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெறுவது சிறந்தது. ஸோ என்னதான் வந்து சிஏ படிப்புக்கு வந்து நுழைவுத் தேர்வு கிடையாது, இல்லை நீங்கள் வந்து அதிகபட்ச மதிப்பெண்கள் தான் எடுத்திருக்கணுன்ற அவசியம் கிடையாதுன்னா கூட அவங்களுக்கு அடுத்தடுத்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால இந்த சிலபஸை சூஸ் பண்ணலாம். ஒருவேளை இல்லை நான் வந்து எம்பிபிஎஸும் படிக்க விருப்பம் இருக்குது அப்படின்லாம் நினைக்கிற மாணவர்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பயாலஜி குரூப் தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க. +2 முடித்த பிறகு நீட் மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதி அதுக்கப்புறமா மதிப்பெண் குறைவாக இருந்தாலும் அவங்களால சிஏ படிப்புகளுக்குள்ளே வர முடியுன்றதுனால எந்த படிப்பை வேணால் +1 +2ல எடுத்து படிக்கலாம். அது வந்து அவங்க சிஏ படிக்கிறதுக்கு ஒரு தடையாகவே இருக்கவே இருக்காது. குறிப்பாக ஏற்கனவே நான் சிஏ படிக்கணுன்ற முடிவை எடுத்துட்டா அவங்க வந்து அக்கௌண்டன்சி, காமர்ஸ் குரூப் எடுத்து படிக்கிறது சிறந்தது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. தினமும் இரவு 7 மணிக்கு விளம்பர அரசியல் பண்றதுல நாங்க கிடையாது. அப்ப ஆளுங்கட்சி, இப்ப ஜனாதிபதியாக கூட ஆக்குவோம். இந்த கடன் வசதி ஏடிஎம் கிளந்து என்ன ஆஃபர் கொடுப்பாங்கங்கறத பாப்பாங்க. தான் கூட்டணியை தவிர இல்ல தன்னுடைய எம்பி பதவி அடுத்து தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்வார்? இது வந்து ஒரு தண்டனையாக பார்க்கப்படணுமா? ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா நம்ம காலாகாலமே நம்ம வஞ்சிக்கப்பட்டவர்கள். ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுதா இல்லையா? இருமொழி கொள்கையில படிச்ச எங்க பிள்ளைங்க நல்லா வளர்ந்துருக்குங்கிறாங்க. யார் அந்த தியாகி? இன்ன வரைக்கும் அது ஒரு கேள்வி இருக்கு. 1000 கோடி ஊழல், குடியரசு தத்துவத்திற்கும் எதிரான ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஆபத்து வந்துருமோன்ற பயம் இருக்கா? இதை மத்திய அரசு எப்படி கையாளும்? கமிஷன் தான் இதை முடிவு பண்ணும். ஆளுங்கட்சி, எதிர்கட்சி அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய எதிரியை காயின் பண்ணாங்களா இல்லையா? சரி, இப்ப ஆஃபர் இல்லாம எப்படி சார் அதிமுகக்குள்ள வருவார்? அப்போ இந்த இத்து போன சட்டத்தை நிறைவேற்றவே முடியாதுன்னு தெரியும், முழுக்க அரசியல் படுத்தப்பட்டு ஒரு அரசியல் கட்டமைச்சிருக்கிறீங்க. அது தவறு. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. நம்ம கூட இன்னைக்கு 19 வருஷமா முழு நேர கல்லூரியா சிஏ சிஎம்ஏ படிப்புகளுக்காகவே பிரத்யேகமா இயங்கிட்டு இருக்கக்கூடிய நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜோட மாணவர் சேர்க்கை ஆலோசகர் மணிகண்டன் சார் நம்ம கூட இணைஞ்சி இந்த சிஏ படிப்புகள் பத்தின நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ந்து நம்ம அவர் கூட பேசலாம். அதுக்கு முன்னாடி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்ல சிஏ சிஎம்ஏ படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டுட்டு வந்துடலாம்.
இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் CA/CMA ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம், பெருந்துறை. ஹாய் எவ்ரிவன், நான் தேஜாஸ்ரீ. என்னோட ஆம்பிஷன் நல்ல ஒரு இன்ஸ்டியூஷன் போயிட்டு நல்லா CA பண்ணி ஃபைனல் வரைக்கும் நல்லா முடிச்சு ஒரு நல்ல ஆடிட்டராக இந்த சொசைட்டியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட ஆசையே. வேரியஸ் பிளேசஸ் பார்த்தோம், பட் இங்கே தான் வந்துட்டு ஃபுல் டைம் கோச்சிங் கிடைக்கிறதா வந்து கேள்விப்பட்டேன். ஸோ அப்போ இங்கே வந்து பார்க்கும்போது எல்லாமே இங்கே நல்லா தான் இருந்துச்சு. அட்மாஸ்ஃபியர் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து காமர்ஸில் நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். எனக்கு மேக்ஸை பற்றின கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பட் இங்கே ஸ்டாஃப்ஸ் எங்களை வந்து அப்ரோச் பண்ணுற விதம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கே வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, மேக்ஸ்லாம் நம்மளாலையும் பார்க்க முடியும், நம்ம ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஹோப் கிடைச்சிச்சு. தேங்க்ஸ் டு NMC. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள். ஹாய் டு எவ்ரிவன், என்னோட நேம் வந்து ஸ்ரீராம். நான் தூத்துக்குடியிலேருந்து வரேன். நான் 10th படிக்கும் போதே நான் CA படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீமோட நான் பிஸ்னஸ் மேக்ஸ் குரூப் எடுத்தேன். நிறைய இன்ஸ்டியூஷனில் செக் பண்ணி பார்த்தேன். NMC வந்து ஓகே சொன்னாங்க. அதனால் இந்த காலேஜில் வந்து சேர்ந்தேன். 9 to 4 o'clock வந்து ஸ்டடி, அதாவது காலேஜ் டைம் வந்து இருக்குது. அப்புறம் டவுட் எதுவும் வேணா நம்ம ஸ்டடி சூப்பர்வைசர் வந்து ஹாஸ்டல்லையும் இருப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பாதுகாப்பான சூழலில் மாணவ மாணவிகளுக்கான விடுதி வசதிகள், விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள், மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம், பெருந்துறை. சார், இப்போ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் வந்து பார்த்தோம். அதை பார்க்கும் போதே தெரியுது எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படிக்கிறாங்க, வேற ஸ்டேட்ஸ்ல இருந்துலாம் கூட வந்து படிக்கிறாங்க அப்படின்னு. இப்போ வேற டிஸ்ட்ரிக்ஸ்ல இருந்து வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே இருக்கா சார்? ஃபுட் அங்கே என்ன இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வந்து ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதலே மாணவியருக்கான தனித்தனி ஹாஸ்டல் வசதிகளோடு தான் ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ நான் குறிப்பிட்டு சொல்கிறது வந்து இந்த படிப்புகளுக்கு தேவையே வந்து படிப்பதற்கான சூழல் தான். ஸோ இப்போ மாணவர்கள் வந்து வெளியூர்லேருந்து, வெளி மாவட்டங்கள், மாநிலங்கள்லேருந்து வராங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து தங்கும் வசதிகள் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நிச்சயமாக இந்த படிப்புகளில் அவங்களால கவனம் செலுத்த முடியாது. நான் நிறைய நேரம் பார்ப்பேன், பல கல்வி நிறுவனங்களில் வந்து மாணவர்கள் படிக்கும் பொழுது அவங்க தங்கியிருக்கிற இடங்கள், அதனால அவங்களுக்கு கிடைக்கிற உணவு வசதி, காற்றோட்டம் இல்லாத சூழல், அதெல்லாம் வந்து அவங்களோட படிப்புக்கான ஒரு தொந்தரவாக இருக்கும். கிளாஸ் ரூமில் ஏன்டா தூங்குற அப்படின்னு கேட்டால் நைட்டு தூங்கலன்னு சொல்லுவாங்க. இல்லை நல்ல சாப்பாடு இருக்காது. நிறைய பேருக்கு 3 வேளை சாப்பாடு அப்படின்றது நல்ல சாப்பாடு கிடைக்காது, அது அஃபோர்டபுளாகவும் இருக்காது. இந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம கல்லூரியுடைய நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாணவியருக்கான தனித்தனி ஹாஸ்டல் வசதிகள், உணவு வசதிகளோட கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மாணவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் 6 மணிக்கு அவங்க எழுந்துக்கும் போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காஃபி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 7:30க்கு பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் ஹாஸ்டல்லேருந்து மாணவர்கள் வந்து கல்லூரிக்கு வருவதற்கு வந்து கல்லூரி வாகன போக்குவரத்து வசதி இருக்குது. ஸோ இது வந்து மாணவர்களுடைய சேஃப்டியும் மைண்டில் வச்சுட்டு தான் இந்த வசதியை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஹாஸ்டல்லேருந்து காலேஜ்க்கு வரதா இருந்தாலும், இல்லை காலேஜ்லேருந்து ஹாஸ்டலுக்கு வரதா இருந்தாலும் கல்லூரி போக்குவரத்து வாகனத்தில் தான் அவங்க வரணும். அதே மாதிரி அவங்களுடைய வார்டன்ஸுமே அவங்க கூட ட்ராவல் பண்ணுவாங்க, இது அவங்களுடைய சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் 9 to 4 காலேஜில் இருக்கும் பொழுது இடைப்பட்ட நேரத்தில் அவங்களுடைய லஞ்சும் வந்து காலேஜில் கொடுத்துருவோம். ஈவினிங் வந்து அவங்க ஹாஸ்டலுக்கு ரிட்டர்ன் ஆகும்பொழுது ஈவினிங் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ், டீ இருக்கும். அதை முடித்த பிறகு மாணவர்களுக்கு வந்து ஸ்டடி டைம் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா அவங்களுடைய டின்னர் இருக்கும். டின்னருக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து ஃபோன் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம கொடுப்போம். யூஸ்வலாக மாணவர்கள் வந்து வரும்பொழுது ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு வரக்கூடாது. பேரண்ட்ஸ்க்கும் அதை நாங்கள் முன்கூட்டியே சொல்லிவிடுவோம், அதனால் கொடுத்து விட மாட்டாங்க. ஒரு பட்டன் ஃபோன் மட்டும் நாங்கள் கொடுத்துட்டு விட சொல்லுவோம். இது வந்து வார்டன்ஸ் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவோம். தினமும் 8 முதல் 8:30 மணி வரைக்கும் மாணவர்கள் கையில் வந்து அந்த ஃபோன் கொடுக்கப்படும். அவங்க பேரண்ட்ஸ் கூட வந்து கனெக்டடாக இருக்கலாம், அவங்களுக்கு தேவைகளை வந்து அவங்க கூட பேசிக்கலாம். அண்ட் தென் வந்து திரும்பவும் அந்த ஃபோனை திரும்பி வார்டன் கொடுக்குற மாதிரி ஒரு சிஸ்டம். இரவு உணவுக்கு பிறகு மாணவர்கள் படிக்கிறவங்க படிக்கலாம். ஹாலில் வந்து ஸ்டடி ஹவர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அவங்க படிக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்டடி சூப்பர்வைசரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதன் பிறகு மாணவர்கள் வந்து அவங்களுடைய ரொட்டீன் டைமில் பார்த்தீங்கன்னா ஈவன் அவங்களுடைய யூனிஃபார்மை வந்து துவைக்கிறதுக்கு கூட அவங்க நேரத்தை வீணடிக்கக்கூடாதுன்றதுனால லாண்ட்ரி வசதிகளுமே கொடுத்துருக்கோம். ஸோ குறிப்பிட்டு சொல்லணும்னா நல்ல காற்றோட்டமான சூழல், நல்ல வீட்டு முறை உணவு, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அவசர தேவைகளுக்கு வந்து மருத்துவ வசதிகளும் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இன்ஃபேக்ட் வந்து பெண் பிள்ளைகள் தங்கி இருக்கிற ஹாஸ்டலுக்குள்ள வந்து வெளியாட்களுக்கு அனுமதி கிடையாது. ஆண் பிள்ளைகள் தங்கி இருக்கிற ஹாஸ்டல்லையுமே வெளியாட்களுக்கு அனுமதி கிடையாது. பேரண்ட்ஸ் வந்து யாரை நாமினேட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் தான் வர முடியும். ஸோ அதுவுமே வந்து சூப்பர்வைசர்ஸும் இருப்பாங்க, அட் த சேம் டைம் வந்து வார்டன்ஸும் இருப்பாங்க. அவங்க கண்காணிப்பில் தான் அவங்க வந்து அவங்கள சந்திக்க முடியும்.
அதனால் சேஃப்டியை வந்து நம்ம என்ஷூர் பண்ணுறோம். குறிப்பாக பெண் பிள்ளைகள் தங்கி இருக்கிற ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராக்கள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்ரி மந்த் அவங்க பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணுறதுக்கு மாதத்தில் 3 நாட்கள் வந்து விடுமுறை கொடுக்கப்படும். 2 மாதங்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து இங்கே இருக்கிற லெக்சரர்ஸை மீட் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா மாணவர்கள் வந்து இங்கே தங்கி படிக்கும் பொழுது அவங்களுக்கு எந்தவித குறைபாடுகளும் இருக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நேரத்தை வீணடிக்கிற மாதிரியான என்டர்டைன்மெண்ட் மாதிரி அவங்க கையில் ஃபோன் மாதிரியான தொந்தரவுகளும் கிடையாது. வெளியாட்களை அவங்க சந்தித்து அதன் மூலமா அவங்களுடைய நேரம் வீணடிக்கிறதோ இல்லை அவங்களுடைய பாதுகாப்புகளில் வந்து ஏதாவது குறைபாடுகள் ஏற்படுவதோ கிடையாது. ஸோ சேஃப்டியை வந்து என்ஷூர் பண்ணியிருக்கோம். எல்லா வசதிகளும் இருக்கிறதுனால தான் மாணவர்கள் வந்து படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்துகிறாங்க, அவங்க நேரத்தை வந்து வீணடிக்கிறது இல்லை. ஓகே சார், நம்மளோட கல்லூரி வந்து ஒரு முழு நேர கல்லூரியாக செயல்பட்டு இருக்கு சிஏ சிஎம்ஏ படிப்புகளுக்காகவே. இப்போ இந்த கல்லூரியில் வந்து ஒரு மாணவர் வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ்க்கு அதுக்கு என்ன சார், அதை பற்றி டீட்டெயிலாக மாணவர்களுக்கு சொல்லுங்கள். இப்போ +2 முடித்த மாணவர்கள் வந்து ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சிஏ படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்மளுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரிக்கு அவங்க பேரண்ட்ஸோட நேரில் வர சொல்லி தான் நம்ம அறிவுறுத்துவோம். நேரில் வரும்பொழுது இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அவங்க பார்க்கலாம், இங்கே இருக்கிற லெக்சரர்ஸ் கூட அவங்க பேசலாம், இங்கே படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் அவங்க எந்த மாதிரியான அணுகுமுறையில் வந்து இந்த படிப்பை வந்து கையாளுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். உணவு வசதிகள், ஹாஸ்டல் வசதிகள், இது எல்லாமே ஒரு முறை பார்த்த பிறகு அவங்க விருப்பப்பட்டால் அந்த சூழ்நிலை வந்து அவங்களுக்கு ஏற்றதாக இருக்கும்னு நினச்சாங்கன்னா மட்டும் அவங்க அட்மிஷன்ஸ்குள்ளே வரலாம். இதை தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம். ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து என்னால் ஃபோன் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்வாங்க. ஸோ இங்கே ஃபோன் கொடுக்க மாட்டோம், ஃபோன் இல்லாமல் உங்களால் படிக்க முடியும், நான் வந்து லட்சியத்தோட சிஏ படிக்கணும் சிஎம்ஏ படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு தகுந்த கல்வி நிலையமாக இருக்கும் அப்படின்னு வற்புறுத்துவோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொலைபேசி எண்கள் வந்து நம்ம திரைகளில் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இணையதளம் இருக்குது, www.nmcauditingcollege.com அப்படின்ற இணையதளத்தில் போயிட்டு மற்ற பல தகவல்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஈரோடு மாவட்டத்துக்கு அருகாமையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போவதற்கான போக்குவரத்து வசதிகளும் இருக்குது. நீங்கள் டே ஸ்காலராக வர்றதாலும் வரலாம். ஆனால் நிறைய பெற்றோர் வந்து நியர்பை ஈரோடு, நியர்பை திருப்பூராக இருந்தால் கூட என்னுடைய குழந்தை வந்து இங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் கவனத்தோட படிக்க முடியும் அப்படின்றதுனால ஹாஸ்டல் வசதிகளை தான் எல்லாருமே விரும்புகிறாங்க. ஸோ அட்மிஷன் தேவைப்படுறவங்க இந்த எண்களில் தொடர்பு கொள்ளுங்க. இங்கே இருக்கிற ஆசிரியர்களும் கல்வி ஆலோசகர்களும் இந்த படிப்பில் சிஏ நீங்கள் சேரலாமா சிஎம்ஏ சேரலாமா, இதில் எது உங்களுக்கு உகந்தது, இல்லை எப்படி வந்து சிஏ நிறுவனத்தில் வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ஸை வாங்கிக்கணும், ஐடி கார்டு வர்றது எப்படி ப்ரொசீஜர், ஈவன் வந்து இது படிக்கிற முறைகள்லேருந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு முன்கூட்டியே விளக்கமாக சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஏற்றதாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த அட்மிஷன்ஸ்குள்ளே வரலாம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நேர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க சார். துர்கா, சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க, உங்களோட சந்தேகங்கள் என்ன சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் இப்போ சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சுட்டு இன்டர் பண்ணும்போது 6 இது ஒன்றா பண்ணலாம்னு சொன்னீங்க. 6 சப்போஸ் அதில் 2 சப்ஜெக்ட் மட்டும் ஒரு மேலே ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு சொன்னா 6மே திரும்ப எழுதணுமா, இல்லை அந்த குரூப்புக்குரியதை மட்டும் எழுதினா போதுமா சார்? ஓகே, இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. நீங்களாவது 6 பேப்பர்ஸோடு நிறுத்திட்டீங்க, நிறைய பேர் என்ன கேட்பாங்க 20 பேப்பரும் சேர்த்து எழுதணுமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த நிலை கிடையாது. இப்போ நான் 6யுமே நான் எப்படி சொல்லியிருந்தேன்னா 6 பேப்பர் சேர்த்து எழுதலாம், அப்படி இல்லைனா நீங்கள் பிரித்து 3 பேப்பராகவும் எழுதிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு குரூப் எழுதுறீங்க, அதில் 3 பேப்பர் தான் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ஃபெயில் ஆகிற பட்சத்தில் அந்த குரூப்பை மட்டும் நீங்கள் எழுதணுமே தவிர எல்லா 6 பேப்பருக்கும் எக்ஸாம்ஸ் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அந்த குரூப்பில் எந்த பேப்பர் ஃபெயிலாக இருக்கீங்கன்னு பாருங்கள், அந்த குரூப்பை மட்டும் திரும்ப எழுதுறதுக்கு முயற்சி பண்ண. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ வந்து ஒரு காலேஜை வந்து சூஸ் பண்ணுறோம், இப்போ வந்து ஒரு இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மாணவர்கள் என்னென்ன விஷயங்களை பார்த்ததை நம்ம சூஸ் பண்ணணும் சார்? இல்லை, குறிப்பாக எந்த படிப்புன்றதை பொறுத்து சில படிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் தேவைப்படும். அப்போ வந்து அவங்களுக்கு அந்த லேப் ஃபெசிலிட்டி இருக்கான்லாம் பார்க்கணும். குறிப்பாக அந்த கல்வி நிலையம் அது வந்து ஒரு ரெக்கக்னைஸ்டு இன்ஸ்டியூட்டான்னு பார்ப்பாங்க, அது வந்து ஒரு கல்லூரியாக இருக்கிற பட்சத்தில். ஸோ அதே மாதிரி வந்து அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் அவங்களுடைய தனித்திறமைகள் என்ன, அங்கே முடிச்சுட்டு மாணவர்கள் வெளியில் வந்தவங்க எந்த துறையில் சாதிச்சுட்ருக்காங்க, அங்கே வந்து இப்போ கல்லூரி படிப்பாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் மாதிரியான படிப்பாக இருந்தாலும் நம்ம முக்கியமாக பார்க்குறது அங்கே கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதை ரொம்ப கவனத்தில் வச்சுட்டு தான் மாணவர்கள் வந்து அந்த கல்லூரிக்கோ இல்லை வந்து அந்த பல்கலைக்கழகத்திலேயே அவங்க சேரணும் அப்படின்றதான் ஒரு பொதுவான ஒரு அறிவுரை. ஓகே சார், இப்போது
நார்மலாக ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த டிகிரி கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், ரெண்டுத்துக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? இந்த சிஏசிஎம்ஏ படிப்புகள் இந்த மூணுத்துக்கும் இருக்க வித்தியாசம் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, இப்போ எந்த துறையாக எடுத்துக்கிட்டாலும் அந்த துறையில் வந்து ஒரு பட்டப்படிப்பு இருக்கும். அது நம்ம இளங்கலை பட்டப்படிப்பு, முதுகலை பட்டப்படிப்பு, அதன் பிறகு வந்து அது சார்ந்த ரிசர்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பிஹெச்டி மாதிரியான படிப்புகளுக்குள்ளே வரலாம். ஸோ எல்லாருமே வந்து ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ்குள்ளே வர முடியுமானா அது வந்து பல விஷயங்கள் வந்து தடையாக இருக்கும். ஒன்று அதனுடைய சேர்க்கை முறையாக இருக்கலாம், அல்லது அதில் இருக்க கல்வி கட்டணமாக இருக்கலாம், இல்லை அந்த மாணவருக்கு இண்டிவிஜுவலாக அது படிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த படிப்புகள் என்னன்ற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டா அது அவங்களுக்கு உகந்ததான்றதை மாணவர்கள் பார்க்க முடியும். நார்மலாக பட்டப்படிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா துறையிலுமே இருக்குது. அறிவியல் சார்ந்த துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்சியில் வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இப்போ நிறைய இருக்குது. டேட்டா அனலிட்டிக்ஸ் மாதிரியான கோர்ஸ்லாம் இருக்குது. இதே ஆர்ட்ஸில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிகாம், பிபிஏ, பிஏ எக்கனாமிக்ஸ், இல்லை பிஏ ஹிஸ்ட்ரி மாதிரி, தமிழ், ஆங்கிலம் மாதிரியான பட்டப்படிப்புகளுமே இருக்குது. ஸோ இது என்ன ஆகும்னா அந்த துறை சார்ந்த ஒரு 30% புத்தக அறிவு வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். அது வந்து எந்த விதத்துலையும் குறைவு கிடையாது பட்டப்படிப்புகள். இது நீங்கள் ஒரு அதுலேயே பிஜி படிக்கிறீங்கன்னா 50% புத்தக அறிவு கிடைக்கும். நீங்கள் அது ஒரு பிஹெச்டிக்கு போக முடியும்போது அந்த துறையினுடைய ஒரு உச்சக்கட்ட நிபுணத்துவம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த துறையினுடைய நிபுணத்துவத்தை உடனடியாக கொடுக்கறதா இருக்கும். எம்பிபிஎஸ், பிஇ, சட்டம், இல்லை சிஏசிஎம்ஏ, சிஎஸ் மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து அந்த துறை சார்ந்து நீங்கள் நிபுணர் ஆவதற்கு வந்து உங்களுக்கு உதவி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பட்டப்படிப்பு அப்படின்றது ஒரு சாதாரண வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு 12,000 முதல் 15,000 வரைக்கும் உடனடி வேலைவாய்ப்புகள் வந்து உறுதியாக கிடைக்கும். நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸோ அதுக்கேற்ற மாதிரி இண்டஸ்ட்ரியில் அந்த படிப்புகளுக்கு தேவையான கம்ப்யூட்டர் கோர்சஸ்லாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா. ஆனால் இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லட்சங்களில் சம்பாதிக்கிற வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி தருன்றதை உறுதியாக சொல்லலாம். ஓகே சார், இப்போ இந்த சிஏ சிஎம்ஏ படிப்புகளை எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் சீக்கிரமாக அந்த எக்ஸாம்ஸில் வந்து பாஸ் ஆகிறதுக்கு, சீக்கிரமாக கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் சார். இல்லை, நிச்சயமாக நான் மாணவர்களுக்கு வந்து சீக்கிரமாக பாஸ் பண்ணணுன்றதை டார்கெட்டாக வைக்காதீங்கன்னு சொல்வேன். அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முடிக்கலாம். இப்போ ஃபவுண்டேஷன் 4 மாதம் கழிச்சு நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுத முடியும்னு ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் உங்களுக்கு அது உகந்ததா அப்படின்றத பாருங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம், புக்ஸ் வந்துருச்சு, 4 மாதத்துலேயே எனக்கு எக்ஸாம்ஸ் எலிஜிபிலிட்டி கிடச்சிருச்சு, நான் உடனே எழுதுறேன்னு சொல்கிறத விட நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் உடனடியாக இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து +2 படிக்கும்போதே இதுக்கான பதிவு பண்ணிடுவாங்க. மார்ச் மாதம் +2 எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க அண்ட் மே மாதமே அதனுடைய சிஏ உடைய ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸை எழுதுவாங்க. இது வந்து ஒரு தவறான அணுகுமுறை. அவங்களுக்கு வந்து இந்த +2லையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இந்த சிஏ ஃபவுண்டேஷனுக்கும் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடும். நான் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் சிஏ முடிச்சேன்ற ஒரு சாதனை வந்து பல பேருக்கு கிடையாது. ஸோ லட்சங்கள்லாம் கிடையாதுங்க. எண்ணிக்கையில் வந்து ஒரு 10-20 பேர் தான் அப்படி சொல்லிக்க முடியும். அது எல்லாருக்குமே உகந்ததாக இருக்காது. அதனால் நீங்கள் குறுகிய காலகட்டம் அப்படின்றத விட தேவையான அளவு பயிற்சி எடுத்துட்டு தேர்வுக்காக மட்டுமே உங்களை தயார்படுத்திக்காதீங்க. அதையும் தாண்டி இந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் உங்களுக்கு இருக்கணும். நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை நான் படித்து எழுதி நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருப்பாங்க. அவங்களுமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் குறைவான காலகட்டம் அப்படின்றத விட நிறைவாக அந்த படிப்பில் இருக்கிற விஷயங்களை கற்று தெரிந்து அதுக்கப்புறமா இந்த தேர்வுகளை எதிர்கொண்டு அந்த காலகட்டம் 3.5 வருடத்துலேருந்து 5 வருடத்துக்குள்ளே முடிக்கணுன்றதை ஒரு டார்கெட்டாக வச்சு முடிக்கிறது தான் சிறந்த முறை. ஓகே சார், நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். நீங்கள் வந்து சிஏ சிஎம்ஏ படிப்புகள் குறித்தான பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருந்த நேயர்களுக்கு இது பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். நம்ம இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் நம்ம நிறைய விஷயங்களை பற்றி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பேசலாம் சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி. நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் சிஏ சிஎம்ஏ படிப்புகள் பற்றி நிறைய விஷயங்களை பேசணும். சார் சொன்ன எல்லா விஷயங்களையுமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு இன்னுமே சந்தேகங்கள் நிறைய இருக்கும். நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து நம்ம பேசலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.